தளபதியை மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்றது ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் கண்டிப்பா அந்த அவர் சொன்ன திட்டங்கள் எதெல்லாம் அறிவிச்சோமோ அதெல்லாம் கண்டிப்பா முதலமைச்சர் அறிவிப்பார். 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்னார். தேர்தலில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு வரல. அப்போ அவங்க பொண்ணு ரொம்பவே 2-3 நாளாக சாப்பிடாம கஷ்டப்பட்டு என்னப்பா இப்படி நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு. அதே 2026 அவர் திருப்பி தேர்தலில் நின்னார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டார். ஹைதராபாத்துக்கு போய் அந்த பொண்ணு தேர்தலுக்கு முன்னால் வந்துருமா எனக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு சொன்னார். வந்துடுறோம்பான்னு சொல்லிச்சு. அன்னைக்கு போலிங் அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அவையில் இருக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்னம்மா ஒரு நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே, ஏம்மா எத்தனை மணிக்குமா போய் காலையில் ஓட்டு போட்டேன்? காலையில் 7 மணிக்கே போட்டேன்பா, என் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்பான்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அம்மா என்ன திருப்பி சொல்லுன்னாராம். சொல்லும் போது, அப்பா உனக்கு நான் ஓட்டு போடல, நீ எப்படியாவது ஜெயிச்சிருவ, ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கோச்சிக்காதப்பா நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்பது இங்கே